வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். குழந்தைகள் உடல் உறுப்பு விற்பனை, பெண்ணொருவர் கைது. போதைப்பொருள் அரசாங்கமாக மாறும் தற்போதைய அரசாங்கம். நீதிமன்றம் வந்தவர் மாமரத்தில் ஏறி விசித்திர ஆர்ப்பாட்டம். போலி வலைத்தளங்கள் மூலம் பண மோசடி. அஸ்வசம கொடுப்பரவு தொடர்பில் வெளியாகிய புதிய அறிவிப்பு. கேபிள் கார் அறுந்து வீழ்ந்ததில் 70 பௌத்த துறவிகள் பலி. வடக்கு மெக்சிகோவில் குழந்தைகள் மற்றும் உடல் உறுப்புகள் விற்பனையில் ஈடுபட்டிருந்த லா டியாபியா என்ற பெண் கைது செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா மெக்சிகோ கூட்டாண்மை நடவடிக்கையின் மூலம் கைது செய்யப்பட்ட அவர் மெக்சிகோவின் ஜாலிஸ்கோ புதிய தலைமுறை கட்டளை குழுவின் உறுப்பினர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அவர் சிறிய வருமானமுள்ள கர்ப்பிணி பெண்களை தொலைதூர பகுதிகளுக்கு அழைத்துச் சென்று சட்டவிரோதமாக சிசேசியன் அறுவை சிகிச்சை மூலம் குழந்தைகளை எடுத்து கொலை செய்பவர் என்று விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இவ்வாறு கொலை செய்யப்பட்ட மாதிரிகளின் உடல் உறுப்புகளை வெவ்வேறு முறையில் விற்பனை செய்வதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் சில குழந்தைகள் சுமார் 14,000 அமெரிக்க டாலர்களுக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தேசிய புலனாய்வு இயக்குநர் அலுவலகத்தின் தகவலின்படி இந்த மோசடி பயங்கரவாதிகளுக்கு நிதியளிக்கும் ஆதாரமாக இருப்பதாகவும் வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போதைய அரசாங்கம் போதைப்பொருள் அரசாங்கமாக மாறி வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச தெரிவித்துள்ளார். இந்த நாட்டில் அரட்டை அடித்த அரசாங்கங்களுக்குள் அதிகப்படியான பொய்களை கூறி மக்களை ஏமாற்றிய அரசாங்கமாக தற்போதைய அரசாங்கம் மாறியுள்ளதாக நாமல் ராயபக்ச குறிப்பிட்டுள்ளார். நேற்றைய நாடாளுமன்ற விவாதத்தின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் போதைப்பொருள் அரசாங்கமாக மாறி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் தங்களது தவறை மறைப்பதற்கு வேறு ஒருவரை குற்றம் சுமத்துவதாகவும் தெரிவித்துள்ளார். தற்போது எழுந்துள்ள போதைப்பொருள் பிரச்சனையுடன் தொடர்பட்டவர்களை கைது செய்து அதன் பின்னணியில் உள்ளவர்களை நாட்டுக்கு வெளிப்படுத்துமாறு அவர் தெரிவித்தார். இன்று நீங்கள் எங்கள் மீது விரல் நீட்டும் போதும் உங்கள் மீது 4 விரல்கள் திரும்பியதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எனவும் நாமல் ராயபக்ச குறிப்பிட்டுள்ளார். தேர்ஜானிலிருந்து வந்து 2 கொள்கலன்கள் துறைமுகத்தில் இருப்பதாகவும் அதில் போதைப்பொருள் இருப்பதாக தங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளதாகவும் சர்வதேச புலனாய்வு தகவல் பிரிவு தகவல்கள் வழங்கியிருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். இருப்பினும் அரசாங்கம் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவை அனுப்பி சோதனை செய்கிறது. ஆனால் அவ்வாறு சோதனை அனுப்பிய கொள்கலன்கள் 2லும் போதைப்பொருள் இருப்பதாக நான் கூறவில்லை, சுங்கப்பிரிவின் தலைமை அதிகாரி கூறுகின்றார். அப்படியானால் சோதனை செய்யாமல் வெளியிடப்பட்ட கொள்கலன்களில் என்ன இருக்கிறது என்ற கேள்வி எழுப்பி அவர் அந்த கொள்கலன் பற்றிய பேசிய அர்ச்சுனா மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். சோதனை செய்து பின்னர் போதைப்பொருள் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பில் நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன எனவும் நாமல் ராயபக்ச கேள்வி எழுப்பியுள்ளார். தற்போதைய அரசாங்கத்தினர் தங்களது அரசாங்கத்தை வைத்துக்கொண்டு துறைமுகங்களிலிருந்து வெளியான கொள்கலன்கள் தொடர்பிலும் தம் மீது குற்றம் சுமத்தி வருவதாகவும் நாமல் ராயபக்ச புலனாய்வு தகவல்கள் கிடைக்கப்பட்ட போதிலும் ஏன் இந்த கொள்கலன்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோருக்கான அஸ்வசம கொடுப்பனவுகள் இன்று வங்கியில் வைப்பிலிடப்படும் என நலம்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. 6,28,052 பணியாளர்களுக்காக ரூபாய் 301,42,60,000 ரூபாய் நிதியளிக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை குறிப்பிட்டுள்ளது. இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் சதித் சேனநாயக்கவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக சட்டமாதிப திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஆட்ட நிலைய தொடர்பான குற்றச்சாட்டின் கீழ் விளையாட்டும் தொடர்பாக ஊழல் தடுப்புச் சட்டத்தின் குறித்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது. முன்னதாக கடந்த 2020ஆம் ஆண்டு லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் கொழும்பு கிங்ஸ், தம்புள்ள ஓரா ஆகிய அணிகளின் வீரர்கள் இருவரையும் ஆட்டையரினருக்கு சதித் சேனநாயக்க தூண்டியதாகவும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு ஹம்பாந்தோட்ட யுஎன் நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வந்துள்ளது. இதன்போது அவரை பிணையில் செல்லவும் நீதிமன்ற அனுமதி வழங்கியுள்ளது. குருநாகல் மேல் சிறுபுற உயன பகுதியில் நேற்று மதகுருமார்களை ஏற்றிச் சென்ற கேபிள் கார் அறுந்து விழுந்து விபத்துக்குள்ளானதில் 7 பேர் உயிரிழந்துள்ளார்கள். உயர்ந்தவர்களில் 2 ரஷ்ய துறவிகளும் கம்போடிய துறவியொருவரும் அடங்குவதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். அத்துடன் இச்சம்பவத்தில் காயமடைந்த 6 பேர் குருநாகலை போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து நேர்ந்த சந்தர்ப்பத்தில் குறித்த கேபிள் காரில் 13 மதகுருமார்கள் பயணித்தமை குறிப்பிடத்தக்கது. காற்றாலைகளை உருவாக்குவதன் மூலம் மன்னார் பிரதேசம் ஒரு சுடுகாடாக மாறுமேயன்றி அங்கு எந்த ஒரு அபிவிருத்தியும் ஏற்படாது என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
இவ்விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்துள்ள அவர், மன்னார் காற்றாலை அமைக்கும் நடவடிக்கைகளை மீள ஆரம்பிக்க ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க நேற்று பணிப்புரை விடுவித்திருந்தார். இவ்விடயம் தொடர்பில் ஏற்கனவே மன்னார் மக்கள் ஜனாதிபதியை சந்தித்து பேசிய போதும் மக்களுடன் கலந்துரையாடி தீர்மானம் எட்டப்பட வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். இது தொடர்பில் கலந்துரையாடலில் ஈடுபட்ட சென்றிருந்த அமைச்சரையும் மன்னார் மக்கள் தடுத்திருந்தனர். இவ்வாறான சூழலில் நேற்றைய தினம் மீண்டும் காற்றாலை அமைக்கும் நடவடிக்கைகளை ஆரம்பிக்க ஜனாதிபதி பணிப்புரை விடுவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்திகளை மேற்கொள்ளப் போவதாக அரசாங்கம் தெரிவித்திருந்தது. இவ்வாறு காற்றாலைகளை உருவாக்குவதன் மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக மன்னார் மண் அகழ்ந்து வருகிறது. இவ்விடயத்தில் அரசாங்கம் மாபெரும் அரசியல் ஒன்றை நடத்தி வருகிறது. மன்னார் மக்கள் இனியும் அவர்களை நம்பிக்கொண்டிருந்தால் நாளுக்கு நாள் ஒவ்வொரு சடலங்கள் வெளிவரும் எனவும் தெரிவித்துள்ளனர். சொத்துக்கள் இல்லாதவர்கள் தோல்வியடைந்தவர்களாகவும் அனுர அரசின் அமைச்சின் கண்டுபிடிப்பு சொத்துக்கள் இல்லாதவர்களின் தோல்வியாகும். தூங்கிக் கொண்டிருந்த கணவரை அவருடைய மனைவி கோடாலியால் கொத்திய சம்பவம் மொனராகலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பொத்துவில் வீதி 19ஆம் கட்டை பிரதேசத்தில் வீடொன்றில் இடம்பெற்றுள்ளதாக பொத்துவில் போலீசார் தெரிவித்துள்ளனர். 4 குழந்தைகளின் தந்தையான 43 வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவரை குறித்த சம்பவத்தில் இடம்பெற்றுள்ளது. வேறொரு பெண்ணுடன் கணவர் தொடர்பில் இருப்பதாக கிடைத்த தகவலுக்கு அமைய இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக மனைவிடம் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதில் பலத்த காயமடைந்த கணவர் சியம்பலாண்டு ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக மொன்றாகலை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். தற்போது மொன்றாகலை மாவட்ட பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சந்தேக நபரான 40 வயதுடைய பெண் போலீசாரால் கைது செய்யப்பட்டு சியாம்பல்லாண்டுவ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இத்துடன் வானம் மீடியாவின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவேற்று வருகிறது. தொடர்ந்து நாளை காலை வானம் மீடியாவின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம். நன்றி.